ஹாய் கைஸ், வெல்கம் டு மம்மி பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஃபெஸ்டிவல் டேக்கு தான் பார்க்க போகிறோம். பாப்பா குளிச்சுட்டு வந்தாச்சு, ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவளுக்கு ரெடி பண்ணணுன்னா ஏதாவது கையில் கொடுத்தா மட்டும்தான் அவள் அமைதியாக இருப்பாள். அவள் அது இதுன்னு எடுத்து விளாண்டுட்ருக்க கேஃபில் அவளை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இன்றைக்கி பொங்கல் கிடையாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்பிங் எல்லாமே முடிச்சிட்ட பிற்பாடு தான் வந்து ஒரு நியூஸ் வருது. எங்களுடைய மாமனாருடைய அண்ணன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டெத்துக்கு போகலை, நியூஸ் வந்தது. சரி வந்தது, நம்ம டெத்துக்கு போகலினா கூட நம்மளுக்கு தீட்டு சொல்லிவிட்டு பண்ணக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிடல. பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் காட்டுறேன். பாப்பாவுக்கு எடுத்தது. பாப்பாவுக்கு தான் இந்த வருஷம் அதிக ட்ரெஸ்ஸு. பாப்பாவுக்கு தான் எல்லாமே சிம்பிளாக எடுத்துருந்தோம். தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நல்லா பட்டு பாவாடை சட்டை எடுத்துருந்தோம். ஒன்று எடுத்துருந்தோம் பட்டு பாவாடை சட்டை மட்டும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கான ரஃப்யூஸான ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தோம். ஒரு பிங்க் கலர் ஒன்று எடுத்துருந்தோம், பிளாக்கு, அப்புறம் ஒயிட்டு, நிறைய ட்ரெஸ் பாப்பாவுக்கு தான். நான் வீடியோவில் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வரேன்னு சொல்லிவிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். அதனால் அவங்களையும் தூக்கி கொஞ்சம் கேமராவில் காமிச்சோன்னே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு கலர். அது லைட் பிங்க்கு, அதுலேயே ஒயிட் கலர் மேலே பனியன் மாதிரி வரும். இது வந்து க்ரே கலர் அண்ட் ஒயிட் கலர் கலந்த மாதிரி வரும். சேம் இதே மாதிரி நான் ஒரு 20 இயர்ஸில் சுடிதார் ஒன்று போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுடிதார். அதை மைண்டில் வச்சு தான் பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் எடுத்தேன். இது வந்து ஃபுல்லாக இது ஆன்லைனில் பார்த்துருந்தேன். இந்த ஃப்ராக் நல்லா இருந்தது. மீஷோவில் எதிர்ச்சியாக வந்து அப்பா வாங்கிட்டு வந்துட்டார். அதே கலர் தான், ஒயிட் தான் எதிர்பார்த்துருந்தேன். அதே மாதிரி ஒயிட்டும் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பையனுக்கு டிஷர்ட் எடுத்திருந்தான். அவன் வந்து நரோட்டாவா ஏதோ ஒரு பேர் வச்சு சொல்லியிருந்தான். அந்த டிஷர்ட்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், கடையில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வாங்கிட்டு வந்து அப்புறம் எங்களுக்கு தானே தீட்டுன்னுட்டு எங்கள் அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் கும்பிடுவாங்க, எங்கள் பாட்டிக்கு வச்சு கும்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அம்மாவுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் தான் எடுத்தது, பர்ச்சேஸ் பண்ணது ஃபுல்லாக. அப்பா நான் ஹஸ்பண்ட் போய் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அம்மாவுக்கு சாரீ ரஃப்யூஸ் காலையில் கட்டுறதுக்கு சாரீ, அப்புறம் ஒரு பட்டு சாரீ மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும். நார்மலாக அவங்களால ரொம்ப ஹார்டாக பட்டு புடவைலாம் கட்ட முடியாது. அதனால் காட்டனாக எடுத்தாலும் சிம்பிளாக எடுத்தாலும் ஒரு 2 புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டோம். அப்புறம் பையனுக்கு, அப்பாவுக்கு, எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ட்ரெஸ்ஸு. எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எடுக்க டைம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கிற ஆள் கிடையாது, அவரும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கிற ஆள் கிடையாது. பார்த்து எடுப்போம். ஸோ அதனால் சரி சாமி கும்பிட்டு இருக்க புது சாரீ, அவருக்கும் புது ஷர்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இருக்கிறத கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கும்பிடவே இல்லையா, இந்த மாதிரி நியூஸ் வந்தோடனே சரின்னு சொல்லிவிட்டு அப்பா சாமி கும்பிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்துகிட்ருக்க ஒரு கலை நிகழ்ச்சிக்கு கிளம்பிட்டோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி நடந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.